ஒரு பக்கம் இங்கே லக்ஷ்மி ரொம்பவே அழுதுட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு எல்லோரும் அழுதுட்டுருக்க, துளசி ஏந்துக்க சொல்லு, உங்கள் அப்பா இல்லை தானே, இது எனக்கு தெரியும், இது இப்போ இல்லை, அவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறமா அழுத ஆரம்பிச்சுறாங்க. எழுந்துருங்க, ஏஞ்சிடுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் எப்படியாப்பட்ட மனுஷன், இவருக்கு இப்படி ஒரு இது வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்ல அப்படியே ஒன்று அழுதுட்டுருக்காங்க. என்னை விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கிறாங்க ரொம்பவே. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்கள் வெற்றியோட அப்பா அவங்க வீட்டு ஆளுங்களை எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம உடனே வந்து துளசி வீட்டுக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு அங்கெல்லாம் எதுக்குங்க நம்ம போய்கிட்டு, அதெல்லாம் வேணான்னு அவங்க ஒய்ஃப் சொல்ல, இல்லை இந்த மாதிரி அவர் வந்து இறந்துட்டார், வெற்றி இப்போ தான் சொன்னான் ஆக்சிடெண்ட்டாம், அதனால் போயிட்டு வந்துடலான்னு சொல்ல, சரிங்க நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு அந்த வீட்டுக்கெல்லாம் வரத்துக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க, இல்லைம்மா இங்கே பாரு, என்ன இருந்தாலும் இறந்ததுக்கு வந்துட்டு நம்ம போகணும், இல்லைனா ஏதாவது தப்பான இது வந்துடும், நீ வா கிளம்பி போயிட்டு வந்துடலான்னு சொல்ல, சரி ஓகேன்ற மாதிரி அவங்களும் கிளம்புறாங்க. அவங்க பெரிய பையன் வந்து பாவம் நல்ல மனுஷன், அவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. சரிடா போகும்போது ஒரு மாலை வாங்கிட்டு போயிடலாம், பெரிய மாலைன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே அழுதுகிட்டு இருக்கிற எழுந்துக்க சொல்லுங்கன்னு எல்லாருக்கிட்டையும் லக்ஷ்மி வந்துட்டு அப்படியே சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க மருமகளுங்க 2 பேரும் ஓடி வந்து அழுதுகிட்டு நிற்கிறாங்க. என்ன மாமா அவங்களுக்கு எல்லாருக்கூடவும் சேர்ந்து திரும்பவும் சந்தோஷமாக வாழ்வோன்னு பார்த்தா இப்படி வந்துட்டு ஆயிடுச்சு மாமா, என்னை பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டீங்களே, எனக்கு ஒரு ரூபா செலவில்லாமல் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவிதா ஒரு பக்கமும் இன்னொருத்தவங்களும் எல்லாம் சேர்ந்து அழுதுகிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பசங்க 2 பேரும் வந்து மாலை போட்டு அப்படியே அழுதுகிட்டு நிற்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு, எங்கடா வந்தீங்க, உங்கள் அப்பா இருக்கும்போது ஒரு வாய் சாப்பாடு போடுறதுக்கு துப்பு இல்லை, கடைசி காரியத்தை பண்ணுறதுக்கு மட்டும் வந்துட்டீங்களா, சப்பமா நான் தானம்மா பண்ணோம் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பையன் சொல்ல, போதும் நிறுத்துங்க, நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது, தோ நிற்கிறான் பாரு, இவன் தான் பண்ணணும் அப்படின்னு முருகனை கையை காமிக்கிறாங்க. அப்புறம் முருகனை கூப்பிட்டு அப்பா எந்திரிக்க சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுவதை பார்த்துட்டு 2 பசங்களுமே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க. துளசி எந்திரிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. துளசி ஒரு பக்கம், அப்பா எனக்கு இதுக்கப்புறம் யாருப்பா ஆறுதலாக பேசுவாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க தோளில் சாஞ்சாலே எல்லா கஷ்டமும் சரியாக போயிடுமே, ஆனால் இதுக்கப்புறம் யார் இருக்கா எனக்கு ஆறுதல் சொல்ல அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அஞ்சலி வந்துட்டு, அப்பா என் பிள்ளைய பார்த்து சந்தோஷமாக வளர்க்குறேன், எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னீங்களேப்பா, என் பிள்ளைய பார்க்காமலே போயிட்டீங்களேப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதுக்கு யார்ப்பா இருக்கிறாங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுவ, எல்லாரும் ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க. வெற்றி, முருகன் எல்லாருமே அழுகுறாங்க. கரெக்டாக ஃபைனலாக வந்துட்டு இங்கே வெற்றியோட ஃபேமிலி அவங்க அப்பா எல்லோரும் வந்து மாலை போடுறாங்க. அப்போ கரெக்டாக லக்ஷ்மி அவங்கள பார்த்துட்டு, அண்ணன் பாருங்களேன் இவருக்கு என்ன நிலமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி மகேஷ் தான் இருக்கிறாருன்றதை கண்டுபிடிப்பாங்களா, உண்மையிலேயே அவங்க ஹஸ்பண்ட் செத்துட்டாரா, இல்லை அந்த லேடி அதாவது முருகனோட அம்மாவை கடத்தி வச்சுருக்க மாதிரி மகேஷ் வந்துட்டு இவரையும் கடத்தி வச்சுட்ருக்காரா, என்ன இதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.